அன்புள்ள தாயே, உயிர் கொடுத்த தாயே, என்னம்மா அற்புதம்! கூப்பிட்ட நிமிஷத்துக்கு வரையம்மா. காலையில் அந்த அளவுக்கு உனக்கு பிரம்மாண்டமான அபிஷேகம் பண்ணேன். 71 வயது என்னை கடந்து அடுத்த வருஷம் 72. இந்த கோயிலை கட்டி 38 வருஷம் ஆகுது. வள்ளலார் சித்தர் படம் பாருங்க. இந்த மாதிரிலாம் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. பாருங்க அம்மா எப்படி பேசுகிறா. அம்மா, இந்த கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடு. திருமணத்தை நடத்தி விடு. கடன் தொன்மை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, மனைவிக்கும் கணவனுக்கும் ஒரே சண்டை, நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியல, பசங்க அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, நல்ல வீடு அமையலை, வீடு அமைஞ்சாலும் தூங்க முடியல, பக்கத்து வீட்டு எடுத்துக்காட்டுக்காரன் சூனியம் வச்சுடுறான், எப்படி வாழ்கிறதுனே தெரியல. அம்மா, இந்த உலகத்தில் வாழும் பக்தர்கள், வெளிநாட்டில் வாழும் பக்தர்கள், இந்திய நாட்டில் வாழும் பக்தர்கள், தமிழ்நாட்டில் வாழும் பக்தர்கள், அனைத்து பக்தர்களுக்கும் அம்மா கருணையோடு, எல்லா அருளும் ஆனந்தத்தோடு அவங்க என்னென்னலாம் விஷயம் நினச்சிருக்காங்களோம்மா, ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். தயவு செய்து நம்பிக்கை வேணுங்க. யாரெல்லாம் உங்கள் மனசார வேண்டிங்க, பிரார்த்தனை வைங்க. நான் அபிஷேகம் பண்ணுறேன், அன்னதானம் பண்ணுறேன், பால் அபிஷேகம் பண்ணுறேன். ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை கிரிவலப்பாதை அஷ்டலிங்கத்தில் 4வது லிங்கம், நிருதி லிங்கத்திலிருந்து 100 அடி, நவலிங்கம் நவசக்தி வள்ளலார் பீடம். சரியாக 5 மணிக்கு வந்துடுங்க. ராகு காலத்தில் அம்மாவை வர வச்சு அம்மன் அருளை பெறலாம். யாரெல்லாம் எவ்வளவு சங்கடம் இருந்தால் அத்தனை நிறைவேற்றட்டும். இந்த சின்ன வயசு பெண்ணுங்க, சின்ன வயசு பசங்க ஆசையில் தடுமாறி வாழ்க்கையை தொலைச்சிட்றாங்க. நான் சொல்கிறேங்க, அந்த மாதிரி தவறு பண்ணவங்க அவங்க ஆயுள் முழுதும் சந்தோஷமாக வாழவே முடியாதுங்க. சின்ன வயசுலே கணவன் அகால மரணம் அடைஞ்சிருவான், இல்லைன்னா சின்ன வயசுலே பொண்ணு அகால மரணம் அடைஞ்சிருவாங்க. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தான், ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் தான். எத்தனை தாலி கழுத்தில் கட்டுறது? பணம் இருந்தால் எப்படி ஒன்றா கட்டுறத? கடவுள்கிட்ட தப்பிக்க முடியாது. பயம் இருந்தால் தான் பக்தி இருக்கணும். ஒவ்வொரு வீட்லையும் பயம் இருக்கணும். பெரியவங்களை வணங்கணும், அப்பா அம்மாவை நேசிக்கணும். ஒரு பெண்ணு 8 மணிக்கு மேலே வெளியே வீட்டை விட்டு எதுக்கு வெளியே போகணும்? பையன் 8 மணிக்கு மேலே எதுக்கு வெளியே போகணும்? படிக்க சொல்லுங்கள், தியானம் பண்ண சொல்லுங்கள், பக்தியாக இருக்க சொல்லுங்கள், திருமந்திரத்தை படிக்க சொல்லுங்கள், அப்பா அம்மா பேச்சை கேட்க சொல்லுங்கள், வீட்டு வேலையை செய்ய சொல்லுங்கள். படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான், நல்ல வேலை கிடைக்க கோயிலில் போய் தவம் இருக்க சொல்லுங்கள். எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க அப்பா அம்மா. எல்லாரும் செல்ஃபோன். நானும் பார்க்குறேன், இந்த உலகத்தில் எல்லாம் மலை சுற்றுற பாதையில் எல்லாரும் செல்ஃபோன் பேசிக்கின்னு தான் போகிறீங்க. அப்போ எதுக்கு மலை சுற்ற வரீங்க? செல்ஃபோன் என்ன, அதில் செல்ஃபோனில் என்ன இருக்குது? அதில் அவ்வளோ ஆசை இருக்குது, உங்களுக்கு அவ்வளோ சுகம் இருக்குது. அண்ணாமலையாரைய நம்பலை, ஏமாத்துறீங்க. அரசன் அன்று கொண்டுவான், தெய்வம் நின்று கொள்ளும். உண்மையாக இருங்க, ஒழுக்கமாக இருங்க, சத்தியமாக இருங்க. அப்பா அம்மா திருவடியை வணங்குங்க, நல்லா சம்பாதிங்க, கடனை அடைங்க. எப்பவுமே பாண்டு பசற்ற கையெழுத்து போடாதீங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனைக்கு போய் மாட்டிக்காதீங்க. பிரச்சனை வந்தால் ஒதுக்கிடுங்க. எல்லா அருளும் உங்களுக்கு கிடைத்து இன்று முதல் 16 செல்வம் பெற்று பெருவாழ் வாழ வேண்டிக்கிறேன்.